ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் 36 மணி நேரத்திற்கு மேல் சிக்கி தவிக்கும் பயணிகளை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ரயிலில் சிக்கி தவிக்கும் பயணிகள் நம்முடன் முதல் முறையாக தொலைபேசியில் இணைந்துள்ளனர். தந்தி டிவியின் வாயிலாக அவர்களுடைய நிலைமையை நாம் கேட்டு பெற இருக்கிறோம். நம்முடன் பயணி பிரவீன் என்பவர் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். பிரவீன், வணக்கம். நீங்க தற்பொழுது எந்த கம்பார்ட்மெண்ட், அதாவது எந்த பெட்டிக்குள்ள இருக்கிறீங்க? அதுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? என்ன நிலைமை சார்? எவ்வளவு நேரமா நீங்க அங்க அவதிப்பட்டு இருக்கீங்க? உங்களுடைய தகவல் என்ன? மேம், நாங்க கிட்டத்தட்ட முந்தா நாள் நைட்டு இங்க ட்ரெயின் 9 மணிக்கு கரெக்டா 9:32 இங்க லேண்ட் ஆச்சு மேம். அப்போ ட்ரெயின் நின்னுதான். என்னன்னா சுத்திலும் தண்ணி போகுது, இதுக்கு மேல ட்ரெயின் போகாது, உங்களுக்கு இதுக்கு மேல நம்ம பேசஞ்சர் டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அங்கேயே பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாவுமே எங்களுக்கு எந்த ஒரு ஃபுல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. கரண்ட் எதுவுமே கிடையாது. ட்ரெயின் ஃபுல்லாமே இது பண்ணிட்டாங்க. அந்த இருட்டிலே தான் நாங்க அன்னைக்கு இருந்தோம். அப்புறம் அதுல 150 பேரை மட்டும் 3 பஸ்ல பேசஞ்சர்ஸ் மொத்தம் 1500 பேசஞ்சர்ஸ் இதுல பிரயாணம் பண்ணிட்டு வந்தோம் மேம். இந்த 1500ல 150 பேர் மட்டும் மூணு குரூப்பா ஒரு கவர்மெண்ட் பஸ் அழைச்சிட்டு போனுச்சு. அதுக்கப்புறம் அந்த பஸ் வரல. கேட்டா மரம் இடையில விழுந்துருச்சு, தண்ணி சுத்திலும் தண்ணி வந்துருச்சு. இந்த பக்கம் திருச்செந்தூர் போம். நாங்க இப்ப எக்ஸாக்டா ஸ்ரீவைகுண்டம் ஸ்டேஷன்ல இருக்கோம். இந்த பாத்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் திருநெல்வேலி, இந்த பக்கம் 23 கிலோமீட்டர் திருச்செந்தூர். ரெண்டு பக்கமே போக முடியாது. ரெண்டு பக்கமே வெள்ளம் சூழ்ந்துருச்சு, பிளாக் ஆயிட்டு, ஃபுல்லாவே பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க அந்த முந்தா நாள் நைட்ல இருந்து நாங்க இதே ட்ரெயின்குள்ள தான் இருக்கோம். அந்த 150 பேசஞ்சர்ஸ் மட்டும் ஒரு பக்கம் கொண்டு போய் தாலுகா ஆபீஸ்ல பக்கத்துல சேவ் பண்ணிருக்காங்க. அங்கேயுமே வெள்ளம் சூழ்ந்திருக்குங்கிறாங்க. இந்த முந்தா நாள்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு ஃபுட்டுமே இங்க வரல மேம். குடிக்கிறதுக்கு தண்ணி கூட வரல. மெயின் ப்ராப்ளம் அதுதான். குழந்தைங்க, வயசானவங்க, பிளஸ் நிறைய ஓல்டேஜ் பீப்புள்ஸ், முடியாதவங்க எல்லாம் சீரியஸ் கண்டிஷன்ல ஒருத்தர் இருக்காரு உள்ள. அவங்க எல்லாம் கூட இருக்காங்க. A1 கோச்ல ஒருத்தர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. ரொம்ப எங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட நாங்க முந்தா நாள்ல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சாப்பாடு முந்தா நாள் மறுநாள் காலையில 8 மணிக்கு வரும், மறுநாள் மதியானம் வரும்னு சொன்னாரு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 நாளா நாங்க சாப்பிடாம இருக்கோம். தண்ணி இல்லை எங்களுக்கு. குழந்தைங்களுக்கும் இருக்கிற பிஸ்கட், பால் இதை மட்டும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம். இப்ப பிள்ளைங்களும் பசின்னு அழுது. என்ன செய்யறது அப்படிங்கறது தெரியல. மக்கள் ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த 1500 பேசஞ்சர்ஸ்ல 150 பேர், 1350 பேரோட நிலைமை என்னங்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத ஒரு மீட்பு குழுவும் இது வரைக்கும் வரல மேம். மெயின் ப்ராப்ளம் இது அதுதான். ஒரு போலீஸ் கூட இது வரைக்கும், ஒரு RPF ஒரு போலீஸோ கூட என்னன்னு கூட பார்க்கல. நாங்க ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். சார் ப்ளீஸ், யாராவது ஒரு ஹையர் அபிஷியல்ஸாவது நடந்தாவது இங்க பக்கத்துல டிராவல் பண்ணி பார்க்க சொல்லுங்க, எங்களோட நிலைமை அவங்களுக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு நானும் உங்க கூட தான் இருக்கேன், நான் கம்யூனிகேட் பண்றேன். பட் அவங்க அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி போனை எங்க கையிலே கொடுத்தாங்க. நாங்க DRM டைம் பேசணும், மதுரை DRM டைம் இடையில பேசணும். ஆனா வந்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ண போறோம் தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரத்துல பசி எங்களுக்கு தாங்க முடியல. பசி, தண்ணி இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல. பிரச்சனையே இப்ப இங்க அதுதான். தண்ணியும் கிடைக்கல. கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவுமே தண்ணி நிக்குது மேம். கம்பார்ட்மெண்ட்ல உள்ள வர முடியல. கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவுமே எல்லா கம்பார்ட்மெண்ட்லயுமே தண்ணி நிக்குது. குழந்தைங்களுக்குலாம் தொத்து நோய் வந்துருமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. லைட் எல்லாமே ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணதுனால புறமே பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் இருட்டுல என்ன பாம்பு உள்ள வருதா, ஏன்னா இந்த பக்கம் சுத்தி தண்ணியே இருக்குங்க. உள்ள பாம்பு வருதா இல்ல என்ன வருதுன்னு தெரியாம ரொம்ப பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.